கொங்கு மண்டலத்தின் சிங்கக்குட்டியாக வீர வாளாக எடப்பாடியாரின் வழக்கறிஞர் சொல்கின்ற வீர வாளாக தெரிகின்ற உள்ளாட்சித்துறையுடைய அமைச்சர், உள்ளாட்சியில் நல்லாட்சியை கண்ட அமைச்சர், உங்கள் வீட்டு பிள்ளை அன்பு சகோதரர் அருமை அண்ணன் எஸ்பி வேலுமணி அவர்களே, தமிழகத்தில் நடக்கின்ற திறந்த வெளி முதல் பிரச்சார மேடை கொரோனா வைரஸ் மார்ச் 22 பின்னால் நடக்கின்ற முதல் மேடை இதான். ஏன் பிரச்சாரம் நடக்குது? தெருக்கூத்து மாதிரி ஸ்டாலின் நடத்துறாரு. ஆனா பொதுக்கூட்டம் போட்டு மக்களை சந்திக்கின்ற வல்லமையும் தைரியம் உள்ள மாவட்டம் என்ற பெருமைக்கு சொந்தக்காரர் எஸ்பி வேலுமணி அவர்கள். ஸ்டாலினுக்கு புத்து தலைக்கு என்ன பண்றோம் தெரியாம இங்க வந்து மாட்டீங்க. நீ காட்டு சென்னையில 1000 வழக்கில் பேசிட்டு வந்தா பிரச்சனை இல்லை. நீ அண்ணா நகர்ல பேசிட்டு வந்தா பிரச்சனை இல்லை. உன் தொகுதியில குளத்தூர்ல பேசியிருந்தாலும் பிரச்சனை இல்லை. இல்ல தூவத்தூர்ல போய் பேசினாலும் பிரச்சனை இல்லை. நீ தொண்டாமுத்தூர் இருக்கிறது மாட்டின இங்க வரும்போதே பார்த்தேன். இது ஒரு வழிச்சாலை. கோயம்புத்தூர் வரும்போது ஒரே வழிதான் இருக்கு. லாக் பண்ணி மூடிட்டாங்க, வெளியே போக முடியாது. அம்மா இடத்துல பேசுறது கேட்டேன். நல்ல வேலை எஸ்பி வேலுமணியுடைய மனச்சாட்சி படி எந்த தப்பு அவர் செய்யாதனால நீ வந்த வழியே திரும்பி போயிட்ட. இங்க லாக் பண்ணிட்டு என்ன செய்ய முடியும்? இவ்வளவு கூட்டங்க ஒரு பேர் வாட்சியில இப்பயே பிரச்சார மீட்டிங் மாதிரி இருக்கு, வெற்றி விழா மாநாடு மாதிரி இருக்கு. நீ எந்த வயசுக்கு சாமி முடியும் பேசுற? நீ பேசக்கூடாது என்ன கூப்பிடுறாங்க. நீ ஒரு பாட்டு போக வந்தத நீ சொன்னது கூட பொய்க்கு ஒரே ஒரு உதாரணம். நீ சொன்னது கூட பல்புல பொய், பல்புல ஊழல், ரோட்ல ஊழல், அதுல ஊழல், இதுல ஊழல் சொன்னீங்க. ஒரே ஒரு சொன்னது கூட பொய்னு. ஒரு பஞ்சாயத்துல ஒரு தான் ஊழல். பஞ்சாயத்துல இருக்கீங்க எல்லாருக்கும் 12,500 பஞ்சாயத்து இருக்கு. இந்த பஞ்சாயத்துல ஒரு கோடி ரூபாய்க்கு வேலை நடக்கணும். பஞ்சாயத்துல எல்லாம் அரசு பண்டில இருந்து யூனியன் பண்டில இருந்து அருமையான எஸ்பி வேலுமணி அவர்கள் பண்டில இருந்து வேலை நடக்கும். பஞ்சாயத்து பண்டில பஞ்சாயத்துல அந்த தலைவர்ல பூரா கேள்விப்படுத்தாங்க. என்றாலும் வேற பஞ்சாயத்து தலைவரை பூரா 1 கோடி ரூபாய் ஊழல் பஞ்சாயத்து தலைவரை பூரா அசிங்கப்படுத்திட்டாப்ல. இப்ப பஞ்சாயத்து தலைவர் பூரா முடிவிட்டாங்க. இந்த ஸ்டாலினுக்கு ஆப்படிக்க கூடாது. ஸ்டாலினுக்கு ஆப்படிக்கிறது யாரை வச்சு அடிக்கணும்னு கேட்டாங்க. கேட்டாரு பாலாஜி கூட்டுருவோம், இந்தியாவை கூட்டுருவோம். நல்ல ஆப்படிச்சு நாங்க ஆப்போட வந்திருக்கோம். ஸ்டாலினுக்கு ஆப்படிக்க நீ முதலமைச்சர் பதவி கேட்கிற. எனக்கு 4 மாதத்துல வரப்போறேன், 4 மாதத்துல வர போறேன். மிஸ்டர் வேலுமணி உன்னை விட மாட்டேன். உன்னைய நாங்க விட மாட்டோம்டா. உன்னைய நாங்க விட்டா தானே நீ தப்பிச்சுக்கிறதுக்கு வேற வழி இருக்காது. ஆந்திரா பக்கம் ஓடு, தெலுங்கானா பக்கம் ஓடு. தமிழ்நாட்டுக்கு உனக்கு வேலையே கிடையாது. என்னமோ எங்களை விட மாட்டாங்க. மிஸ்டர் வேலுமணி உங்களை விட மாட்டோம். 4 மாதங்களுக்கு வருவோம், விசாரணை நடத்துவோம். என்ன மயம் நடத்துவேன்? தற்காலி குற்றவாளி சீரான குற்றவாளி திருக்குறள் இருந்து திருச்சி ரயில் ஐயா வந்தாரு. நானா சொன்னேன், ஐயா சொன்னாரு. நான் சொல்ல டிக்கெட் எடுக்காம வந்தேன். டிடிஆர் டிக்கெட் எடுத்தாரு. கபூஸ் உட்காந்துருக்கேன். கண்டிப்பா பண்ணுங்க சொன்னாரா இல்லையா? கருணாநிதி சுயசரிதை எழுதியிருக்காருங்க. சுயசரிதை எழுதியிருக்காரு. எனக்கு காசு இல்ல, மெட்ராஸுக்கு பழக்க போறான்னு ஐயா அனுப்பிவிட்டாரு. எங்க அம்மா அனுப்பிடுச்சு. நான் நேர மெட்ராஸுக்கு கவிதை எழுதிட்டு வந்தேன். டிக்கெட் எடுக்க ரூபா இல்ல. திருவாரூர்ல ட்ரெயின் எடுக்க 5 ரூபாய் டிக்கெட். 5 ரூபாய்க்கு வக்கீலாத குடும்பம் வாங்க கொடுப்போம். நீ எஸ்பி வேலுமணியை பத்தி குடிநீராக்கீங்க. இன்னைக்கு 1 லட்சம் கோடி கையில் இருக்கு. 1 லட்சம் கோடி சொன்னாங்களே. எத்தனை டிவி சேனல், எத்தனை சேனல், எத்தனை சினிமா கம்பெனி, எத்தனை தொழிற்சாலை, எத்தனை மாறு, இத்தனை நேரம் அப்ப மாவட்டம் சொத்தாரா இல்ல உங்க தாத்தா முக்கியமான சொத்தாரா? ஏழு சொத்து உன் பாத்தனுக்கு சொத்து என்ன? ஒரு பிபி, ஒரு தொப்பு, ஒரு பொட்டு. 70 வருஷத்துல எவ்வளவு கதை எழுதி இத்தனை வரை சமாளிச்சு பண்ணா? 70 வருஷத்துல கருணாநிதிக்கு ஒண்ணு சைக்கிள் கூட கிடையாது. ஸ்டாலினுக்கு கத்த சைக்கிள் படிக்கும் போது 10ஆம் கிளாஸ் 9ஆம் கிளாஸ் படிக்கும் போது அண்ணே ஐயா 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 ஐயான்னு போய் ஐயா வச்சு ஏட்டா எங்க தலைவர் எம்ஜிஆர் சொல்ற தலைவருக்கு போய் ஐயா சைக்கிள் வாங்கிட்டாங்க இருக்காரு. என்னடா அவனுக்கு வந்து இருக்காரு, எனக்கு ஒரு ஹெட்லெஸ் சைக்கிள் வாங்கிட்டாங்க. இவனுக்கு ஒண்ணு மாறனுக்கு ஒண்ணு வாங்கி கொடுத்த தலைவர் எம்ஜிஆர் சும்மா இருக்காரா? சைக்கிள் வாங்கி கொடுத்து நீங்க 10 வரைக்கும் படிக்க போய் நிறைவேற்றாங்க. சைக்கிள் வாங்கி கொடுத்தது எம்ஜிஆர். எங்க படத்தில் நடிச்சு கடன் அடிச்சது எங்க தலைமையும் தலைவரும். கடன் வாங்கி போட்டான். கருணாநிதி கடன் வாங்கி போட்டு வீடு கடன் முடிவு போச்சு. கேட்டுக்கிட்டேன் 16 லட்சம் ரூபாய் பாக்கி. ஐயா வந்தா வீட்டுக்கு கருணாநிதி நீ கலைஞர்லாம் வெளியே பேசிட்டோம்,
16 லட்சம் ரூபாயை கொடு இல்லை வெளியே போட்டான். உடனே தலைவர் எம்ஜிஆர் வந்து எங்களுக்கு படத்தில் நடிச்சு அந்த காசை கொடுத்து கடனை அடைச்சு அதுக்கப்புறம் கோவலர் ரோட்ல இன்னைக்கு வரைக்கும் குடும்பம் இருக்குன்னா அதுக்கு காரணம் தலைவர் எம்ஜிஆர் தலைவர் அம்மாவும் போட்ட பிச்சை தானே. இப்படிப்பட்ட குடும்பம் பிச்சைக்காரங்க குடும்பம். நீ வந்து எங்களை போய் சொல்ற உங்களுக்கு எடப்பாடியை பார்த்தா எடப்பாடி அவரு ஊழல் நாயகன், ஊழல் முதலமைச்சர், ஊழல் மன்னன் பட்டம் கொடுக்குறாங்க. எங்களுக்கு பட்டம் கொடுக்கலையே. ஊழல் சொன்னாலே திமுக தான், ஊழல் கட்சியினாலே திமுக தான், ஊழல் நாயகன் சொன்னாலே ஸ்டாலின் சொல்லி நாட்டு மக்கள் முடிவெடுத்தாச்சு. அந்த அளவுக்கு கொடூரமான ஊழல் போனாங்க. அண்ணாதிமுகாரனோ பொதுமக்களோ என்ன செய்ய தெரியுமா? ஒரு காட்டில் போய் ஒரு கடலை காட்டில் போய் ஒரு கடலை எடுத்து சாப்பிடணும் போய் தெரியாம போய் ரெண்டு கடலை பிடிச்சி சாப்பிட்டு வந்துடுவான். திமுக இங்கிருந்தே மண்ணுக்குள்ளேயே கையை கடலை மட்டும் விட்டுருவான். நம்மளால ரெண்டு கடலை செடியை பிடிங்கி ரெண்டு தட்டி ரெண்டு கடலை திட்டு ஓரண்டு போய் என்ன இந்த ஒரு கடலை செடி எடுத்திருக்கேன் சாப்பிட்டு இந்த வீதியை வச்சுட்டு கொடுத்துருக்கணும் நம்ம பொதுமக்கள் நம்மளும். ஆனா நம்மளால செய்ய மாட்டான், பயந்து நடப்பான். திமுக கடலை செடி கடலை காட்டில் போய் காலை ஒரு 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 10 அடிக்கு முன்னாடியே கையை விட்டு உள்ள ஊருக்கே போய் கடலை மாதிரி எடுத்துருவான். செடி அப்படியே இருக்கும். கேட்டா சொல்லுவான், ஒரு செடி இருக்கா இல்லையா, ஒரு செடி இருக்கிற கடல் செடி நான் எப்படி கொடுக்க முடியும்? கடல் செடி கடலை எப்படி கொடுக்க முடியும்? நமக்கு தான் தெரியும். விசாரணை கமிஷன் அப்படித்தான் சொல்லுது, சர்க்காரிய ஊழல் கமிஷன் அப்படித்தான் சொல்லுது. விஞ்ஞான ரீதியான ஊழல். கடல் செடிக்கு உள்ள போய் மண்ணுக்குள்ள போய் கடலை எடுத்துட்டு விடுவோம். தொழிலே இல்லாம ஒழுங்கிட்டு போற பயிர்கள் திமுக இங்க வந்து எஸ்பி வேலுமணி சொல்றாங்க. சரி எப்படி போ, இங்க பூங்கொடின்னு ஒரு அம்மா வந்து இந்த ஊருக்கார பொண்ணு சாமி பெருமாள் கோயில் சாமி, பெருமாள் கோயில் சாமியை அடைச்சி வச்சுட்டு நீ வந்து நிகழ்ச்சி நடத்துங்க. உனக்கு பஞ்சாயத்துக்கு சம்மந்தம் இல்லை, இந்த ஊருக்கு உனக்கு சம்மந்தம் இல்லை. தானே வந்து ஆப்ப மாறிட்டேன் சார், எனக்கு வந்துட்டேன். அந்த அம்மா என்ன இருக்குது, இந்த மனுவெல்லாம் வாங்கி என்ன செய்ய போறேன்னு கேட்டு அதை போல எஸ்பி வேலுமணி கொடுத்துட்டு போயிட்டு அதைத்தான் நாங்க செய்யறோம். நீ எதுக்கு வந்து இருக்க அந்த அம்மா உடனே நீ என்ன கேட்க அந்த அம்மா போய் அடிச்சுட்ட. பூங்கொடிங்கிற பேர் வந்து ஏற்கனவே காலையில் கூட சொன்னேன். பூங்கொடிங்கிற பேர் வந்து 1001 படத்துல இருந்து 1001 எம்ஜிஆர் படத்துல புரட்சித்துறை அம்மாவுடைய பேர் பூங்கொடி. வில்ல நடிகர் நம்பியாரு கை வச்சுருவாரு சொல்லுவாரு. ஒரே அறை யாரா ஸ்டாலின் அன்னைக்கு படத்துல எம்ஜிஆர் அடிப்பாரு எம்ஜிஆர். இப்ப நீங்க பூங்கொடியை கையை வச்சிருக்க, வைக்கக்கூடாத இடத்துல கையை வச்சு போட்டார், வைக்கக்கூடாத இடத்துல வாயை வச்சு போட்டார், விவகாரத்தை விலைக்காகி போட்டார், பிடிச்சி பிடிமனை காலையில் ஈரோடுக்கு ஓடிட்டார். அங்க ஓடி என்ன பேசுன்னு தெரியாம பிடிச்சி பதறி போய் நாசமா பேசிருக்க. இப்ப மாட்டிக்கிட்ட. ஒரு விஷயத்துல எங்களுக்கு சந்தோஷம் பண்ண தெரியும். தென்மாவட்டக்காரர்களுக்கு வகையா குங்குமத்தில் சிக்கிட்டாரு. இன்னும் அவங்களே வளைச்சு வளைச்சு அடிப்பாங்க, விட மாட்டாங்க. நமக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்குன்னு முடிவு பண்ணிட்டோம். நான் இன்னைக்கு காலையிலேயே சொன்னேன், வேலுமணி சாதாரண விட மாட்டாரு, படிச்சு பட்டலாம் தான் எஸ்பி ஆக முடியும். இவர் பிறக்கும் போதே எஸ்பி ஆனது. அதனால ஒன்றும் செய்ய முடியாது, இங்க ஒன்றும் பண்ணவே முடியாது. களத்துல இறங்கி சில பேருக்கு பேச தெரியும், சில பேருக்கு எழுத தெரியும், சில பேருக்கு உழைக்க தெரியும். அப்படி உழைக்க தெரிஞ்ச ஒரு உத்தமன், ஒரு வீரன் எஸ்பி வேலுமணி அண்ணன். கழகத்துக்கு சோதனை வந்த நேரத்தில், அம்மா இறந்த நேரத்தில், புறத்தில் அம்மாவை இறப்பு நேரத்தில், கழகம் சிக்கி சின்னாவன 10 விடுபடி நினைத்த நேரத்தில் கழகத்தின் ஆட்சியை அமைப்பதற்கு ஊன்றுகோலாக வீர தளபதியாக இருந்தவர் வேலுமணி அண்ணன் அவர்களும் தங்கமணி அண்ணன். ஆனால் இவருடைய செல்வாக்கை தகர்க்க வேண்டும். இவருடைய செல்வாக்கை, இவருடைய மக்கள் செல்வாக்கை தகர்ப்பதற்கு என்ன வழி என்று சொல்லி தொண்டாமுத்துல வந்து களம் இறங்கியிருக்காரு. தொண்டாமுத்து நாங்க இங்க பேசுற பிரச்சார மீட்டிங் பேசிட்டு இருக்கோம். ஒரு ஜெயிக்கிற தொகுதியில முத பேசுறோம், ஒரு ஜெயிக்கிற தொகுதியில முத பேசுறோம். 1 லட்சம் ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிச்சது என்ற ஒரு வரலாற்றை படைக்க போற தொண்டாமுத்து தொகுதியில நாங்க பேசுறோம். இன்னைக்கு அருமையான நாள். தெரிஞ்சோ தெரியாமலோ நேற்று அவன் பேசுறதுனால தருணாரு சனி பேச்சு நமக்கு நல்லா இருக்கு, திமுக மோசமா போச்சு. நான் என்ன சொல்றேன், ஸ்டாலின் நீ கவுன்சிலராவது ஜெயிக்க நினைச்சுன்னா திருநள்ளாறுல போய் சாமி உனக்கு நேரமே சரியில்லை. ஒரு சாதகத்தை நாங்க பார்க்கணும். உன் சாதகத்துல உனக்கு சரியான இல்லை, சனி திசை உனக்கு ரொம்ப மோசமா இருக்கு. எடப்பாடியாருக்கு அருமையா இருக்கு, எஸ்பி வேலுமணிக்கு அருமையா இருக்கு, அதிமுக அமைச்சர்களுக்கு அருமையா இருக்கு, சட்டமன்ற அருமையா இருக்கு. திமுகவுக்கு தலைவிதியும் சரியில்லை, தலையெழுத்தும் சரியில்லை. நீ தப்பிச்சுக்கிற வேலையை பார்க்கணும்னா கோயில் ஓரத்தில் போய் ஒம்பளையால் அனுப்புவியோ, பிள்ளைய அனுப்புவியோ, போய் திருநள்ளாறு போய் சாமி உனக்கு டயம் சரியில்லை, சாதக கட்ட உனக்கு சரியில்லை.
6 திசையும் உனக்கு ஒன்னா வந்து நிற்குது, நேரம் தெரியல, ஏழு ஆரம்பிச்சு, அதனாலதான் தொண்டாமுத்து போட்டு வந்துருக்க. சரி, நீ முதலமைச்சர் 4 மாசம் வச்சு வரப்போறீங்க இல்ல, 4ஆம் கிளாஸ் படிக்கிற வச்சோட கணக்கு நீ சொல்லி 2500 1000 எவ்வளவு? 5000. அந்த சொல்றாரு, ஏன் லூசு, 2500 ரூபாய் முதலமைச்சர் எடப்பாடியாரு ஏழை மக்களுக்கு 2,06,00,000 ரேஷன் கார்டு உள்ளவங்களுக்கு கொரோனா காலத்துல கஷ்டப்படுறாங்க. 7 நாள் வேலை கிடையாது, 4 நாள் வேலை இருக்கு, 3 நாள் வேலை இல்ல. அவருக்கு ஏதாவது கொடுக்கறதுக்காக 2500 ரூபாய் ரொக்கமாகவும் முளைக்கருவு கொடுத்தது போய் இன்னைக்கு முழு கருவை கொடுத்து 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சக்கரை, கிசுபுசு, ஆவி நெய், முந்திரி பருப்பு, உலர்ந்த திராட்சை, என்னென்ன வேணுமோ அந்த எல்லாம் கொடுத்து பொங்கலை வீடா தாயே மகளே பொங்கலை வை 1000-2000 ரூபாய் தாரே வச்சு சாப்பிடு சொல்லி 2000 ரூபாய் சுதிக்கு அள்ளி கொடுத்துட்டாரு. உனக்கு பாராட்ட மனம் 2000 ரூபாய் கொடுத்துருக்காங்க. நான் மறுக்கல, அவர் பேசுற மாதிரி பண்ணு, நான் மறுக்கல. நான் என்ன சொல்றேன்னா 5000 ரூபாய் சொல்றேன். 5000 எவ்வளவு வரணும்? 2000 ரூபாய் கொடுக்குறாங்க. 2000 ரூபாய் கொடுக்க போறாங்க. மீதி எவ்வளவு? 1500 ரூபாய். மீதி 1000 ரூபாய் கொடுத்து எவ்வளவு? 5000 ரூபாய். பூசு பேல டீ மாஸ்டர் சொன்னா கூட நல்லா சொல்லுவாரா? கணக்கு கரெக்டா இருக்குதா? நீ கணக்கில் நீக்கிறது தெரியும், படுவிக்கிறது நீ மோசமான இருக்க. 2500 1000 ஒழுங்கா சொல்லி முடி. ஒரு 20 வருஷம் கழிச்சு உனக்கு கூட பேசுறேன். அதுக்கு முன்னாடி தமிழ்நாடுக்குள்ள வந்து பிரச்சாரத்துக்கு எங்க நீ பேசாத. உன்னை பார்த்து சிரிக்கிறாங்க, உன்னை பார்த்து சிரிக்கிறாங்க. நீ சொல்ற கணக்கெல்லாம் பார்த்தா எவ்வளவு எவ்வளவு அவங்க கேட்கிற மக்கள்கிட்ட அவங்க கூட நாயை பொத்தி சிரிக்கிறாங்க. 2000 1000 5000 இது 4000 ரூபாய் 4ஆம் கிளாஸ் படிச்ச பிள்ளை சொல்லுதா? உன் கூடத்துல உட்கார்ந்த பிள்ளை சொல்லுது. நீ ஏன் இப்படி எல்லாம் பேசுற? உனக்கு என்ன ஆயிப்போச்சு? ஏன் நீ ஒரு சினிமா எடு, அதுக்கு நாங்கள் பெருமிஷன் தரோம். அந்த வேலுமணி எஸ்பி வேலுமணி சொல்லி நாங்களே பெருமிஷன் வாங்கி தரோம். அதுல முதலமைச்சர் நடி ஒரு சேரை போட்டுக்கிறோம், அதுல முதலமைச்சர் நடி. அதை விட்டு போட்டுக்கிட்டு நீ வாட்டுக்கு 4 மாசம் கழிச்சு நான் தான் வர போறேன் விடுவனா? மிஸ்டர் வேலுமணி விடுவனா? ராஜேந்திர பாலாஜி விடுவனா? என்ன உடனே நாங்க விட்டா தானே மயிறு, உடனே விட மாட்டோம். எடப்பாடி அவங்க வந்து பெருந்தல் நடந்துட்டாரு, படிக்கிற அம்மா பெருந்தல் நடந்துட்டாங்க. நாங்க எஸ்பி வேலுமணி அண்ணன் நானும் தங்கமில்ல நான் பேசி சொல்லிட்டு தான் இருக்கேன். ஏன்னா இந்த பேரை நீங்க விடக்கூடாது. இந்த போக்கும் சரியில்லை, பேச்சும் சரியில்லை, பிடத்தல் பேரா இருக்கான். பொய்யாச்சோட வாயில் வந்தா 1 பொய் 2 பொய் இல்ல 1000 பேர் சொல்றாங்க. இவன் சரிபட்டு வரமாட்டான்னு சொன்னேன். எப்ப? 1 வருஷத்துக்கு முன்னாடி சொன்ன விடுங்க, யாரையும் பழிவாங்க உடனே விடுங்க. பெருந்தல் பார்த்தீங்கன்னா இங்க வரைக்கும் வரான், இங்க வரைக்கும் வரான். அன்னைக்கே பிடிச்சி மாட்டினா வகையாட்சிக்கு பாருங்க பூரா. ஏங்க உள்ளாட்சித்துறை மந்திரி இருக்காருங்க. இதே உள்ளாட்சித்துறை மந்திரி 5 வருஷம் இருந்தது யாரு? 2006 2010 11 வரைக்கும் இவர் தானே. ஸ்டாலின் தானுங்க துணை முதலமைச்சர். எந்த ஊர்லயா லைட்டு போட்டையா? எந்த ஊர்லயா ரோடு ஓட்டையா? எந்த ஊர்லயா பாலம் கட்டலையா? இன்னைக்கு கிராமங்களோடு பாலங்கள், கிராமங்களோடு சாலைகள், எல்லா இடங்களும் வாரியார்கள், எவ்வளவு திட்டம். இங்க கோயம்புத்தூர் மட்டும் இல்ல, கூட்டுக்குடி திட்டங்கள் எங்க மாவட்டம் மாத்தீங்கன்னா இவரை வச்ச 2000 கோடி வாங்கிக்கிறீங்க மாவட்டத்தில். வீட்டுக்கு நாம பார்க்க போதெல்லாம் ஏதாவது பேப்பரோட போறேன். ஏன்னா சாத்தூர் நகராட்சி, அர்கோடு நகராட்சி, வெள்ளூர் நகராட்சி 3 நகராட்சியாலும் தண்ணீர் தான் கஷ்டப்படுறாங்க. ஏற்கனவே கூடு கொடுத்துட்டு இருக்கேன். அது இருக்கு எஸ்டாவா? ஆமாண்ண தண்ணீர் நேரம் கிடைக்காத ஆள் கூட்டிட்டு இருக்கணும் வேணும்னு. அப்ப எவ்வளவு ரூபா? 440 ஓடுங்க. 440 ஒரே ஒரு மாவட்டத்துக்கா? ஆமணி வேணும்னு உடனே முதலமைச்சர் போவார் எடப்பாடி பாலாஜி கேட்கிற மாதிரி உடனே கட்டணத்தில் அறிவிப்பாங்க. அது மாதிரி பார்த்தீங்கன்னா திருத்தல் ஒரு திருத்தல் நகராட்சி, செவாசி நகராட்சி, ராஜவளி தொண்டாமுத்து கூட்டு கொடுத்துட்டோம். தொண்டாமுத்து ஏரியா ஒரு கிராமம் கூட்டு கொடுத்துட்டோம். அந்த கூட்டத்துக்கு 560 கோடி ஒதுக்கி வேலை முடிச்சு தண்ணி வந்துட்டு இருக்கீங்க. எல்லா ஊரையும் சாலை வளர்த்துங்க. ஏங்க ஒரு அருமையான அற்புதமான ஒரு அமைச்சருங்க. நீங்க பார்த்தீங்க, நான் போயிட்டே இருக்கேன், சுற்றுப்பட்டு பார்த்தா இருக்கேன். இப்படிதான் போகும். இவரை பிடிச்சி கையங்காலே பிடிச்சி இழுக்கிறாங்க, தள்ளுறாங்க, சாலையை போடுறாங்க, இழுக்கிறாங்க. விடுங்க விடுங்க விடுங்க, வர வர வாழ்த்து. இப்படி ஒரு மந்திரியா? நானும் போறேன் சொன்னாங்க. விடப்பாடுங்க ஒண்ணுமே சொல்ல மாட்டாங்க. பொறுமையும் பொக்கிஷமா இருக்காரு. ஆனா இவங்க ஸ்டாலின் இருக்காங்க. மக்கள்கிட்ட பொறுமையும் பொக்கிஷமா இருக்க. ஸ்டாலினுக்கு திமுக உங்க வேலையை கொஞ்சம் காட்டுங்க. உங்களுக்கு எல்லா அதிகாரத்தையும் நீங்க நினைக்க என்ன செய்யணும்னு எங்களுக்கு தெரியும். நீங்க சொல்றதை செய்யறதுக்கு நாங்க வேற இருக்கோம். இவங்களை பத்தி திமுக பத்தி வன்முறையும் திமுக ஒன்னா பிறந்தது. 2 அக்காலிச்சு மாதிரி, அண்ணன் மாதிரி. இவங்க பிரியவே மாட்டாங்க. இந்திரா காந்தி மதுரைக்கு வரும்போது அடிச்சாங்க. அடிச்சு போட்டு கருணாநிதி கேட்டதுக்கு இந்திரா காந்திக்கு சேலவோ ரத்தமா இருக்கு,
நீங்க திமுக தொண்டர்கள் அடிச்சதான் காரணம் கேட்டதுக்கு அவர் என்ன சொன்னாருன்னா, அந்த இந்திரா காந்திக்கு வந்து சேலையில் வந்த ரத்தம் வந்து பெண்களுக்கு வரக்கூடிய மாதவிடாய் ரத்தம் சொல்லி பெண்களை இழிவுபடுத்தி பேசியவன் கருணாநிதி. அவன் பிள்ளை தானே, அவன் போட்ட குட்டி தானே, பாம்பு போட்ட பாம்பு குட்டி தானே போடும், அது புலிக்குட்டியா ஓடும். பாம்பு குட்டியை போட்டு போச்சு. இது விஷப்பாம்பு, மண்டலே அடிக்க வேண்டியதான், விஷப்பட புலிக்க வேண்டியா, வேற வழி இல்லை. இன்னும் பாத்துக்கிறது அண்ணா பழியாக பாக்குறான். எம்ஜிஆர் தோன்ற பெருந்தன்மையானவங்க, எம்ஜிஆர் தொடர மாதிரி ஏழைகளுக்கு உதவக்கூடிய ஒண்ணுமே யாருமே இல்லைங்க. நீங்க கொரோனா காலத்துல பாருங்க, அம்மாவோட தொண்டை, எம்ஜிஆர் தொண்டை, அம்மாவோட தொண்டை, எடப்பாடி தொண்டை. கொரோனா காலத்துல பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு இடத்துல போய் ஒரு 200 பேருக்கு அரிசி போய் கொடுப்பான், ஒரு 200 பேருக்கு ஒரு சாப்பாடு பாத்திரம் கொடுப்பான். எங்கேயாவது திமுக எங்கேயாவது யாருக்காவது ஒரு புளியோர பாத்திரம் கொடுத்துருக்கியா? இல்ல ஸ்டாலின் எங்கேயாவது ஒரு புளியோர பாத்திரத்துல ஒரு அரிசி பாத்திரம் கொடுத்துருக்கியா? ரூமுக்குள்ள வேளாச்சல வீட்டுல உட்காந்துக்கிட்டு காணொலி காட்சியில உட்காந்துக்கிட்டு சட்டம் பேசிக்கிட்டு முன்னாடி வந்து ஓடுது. எது ஓடுது? திரை ஓடுது. அதுல வர்ற பொய்ய பூராங்க பீகார் புழுங்க எழுதி கொடுக்குறது பூரா படிக்கிறேன். ஏன்னா இது உண்மையா பொய்யான்னு பார்க்கணுமா இல்லையா? தொண்டாமுத்தல வந்துகிட்டு என்ன பேசணும், மதுரையில போனா என்ன பேசணும்னு பீகாருக்காரங்க தெரியுமாங்க? பீகார் அவர் பிரசாத் கிஷோர், இவனுடைய தாய்மாமன். யாருக்கு? ஸ்டாலினுக்கு தாய்மாமன். தாய்மாமன் கொடுத்துருக்கா இவனை சேர்க்க வைக்க. இவனுக்கு சொந்தமா மூளையே இல்லை. ஸ்டாலினுக்கு சொந்த மூளை இருந்துச்சுன்னா இவன் மூளையில பேசுவாங்க. துண்டு சீட்டு எல்லாம் படிக்கிறாங்க. நான் தான் படிக்கிற ஒரு குறிப்பு சீட்டு படிப்பா செய்வோம். நீ எஸ்பி வேலுமணி பேசினாரு, என்னென்ன பாலங்கள், இத்தனை பகுதிக்கு பாலங்கள், இந்த இடத்துக்கு ரோடுகள், இத்தனை இத்தனை 6 இது கலைஞர்கள் கல்லூரிகள் சொன்னாரு. துண்டு சீட்டு படிச்சா சொன்னாரு, செஞ்சாரு சொன்னாரு. யாரும் இருக்கு, மனசுல இருக்கு, மண்டையில இருக்கு சொல்றாரு. போன மண்டையில இல்ல, மனசுல இல்ல, ஒண்ணும் செய்யவே. நீ என்ன பண்ணிருக்க? நாங்கெல்லாம் பாட்டு எழுதி பேர் வாங்கலாம், நீ குற்றம் கண்டுபிடிச்சே பேருவாங்க. நீ பாட்டு எழுதப்பா, நீ ஒரு பாட்டு எழுதி காட்டு, மக்கள்கிட்ட காட்டு. இந்த பாட்டு நான் எழுதுற பாட்டு, நீ இரவல் பாட்டை கொடுத்து எங்கிட்ட படிக்காது, அதுக்கு நாங்க பரிசு கொடுக்க மாட்டோம். நீ பீகார் வார்த்தை எழுதி கொடுத்த பாட்டை இங்க பாடுனா நாங்க பரிசு கொடுக்க மாட்டோம். தொண்டாமுத்தூர் பகுதி மக்கள் விழிப்பான மக்கள், முழிப்பான மக்கள், வீரமான மக்கள், அன்பான மக்கள். கொங்கு சொன்னாலே நொங்கு மாதிரி இனிப்பானவர்கள். ஆனா மீறினா நொங்கு மாதிரி சுத்திக்கூடாது. நீங்க ஏற்றி கூட பேசுறீங்க. ஏற்கனவே பாத்தீங்கன்னா திமுக ஆட்சி இருந்தாலே இங்க 10 போட்டு இருப்பாங்க. திமுக ஆட்சி இருந்தாலே தொண்டை கோயம்புத்தூர் மாவட்டத்தில் 10 ஜெயிப்பாங்க. அப்படிப்பட்ட வரலாற்று தரப்புக்கு எம்ஜிஆர் பக்தர்கள், அம்மாவுடைய பக்தர்கள், எடப்பாடியோட தொண்டர்கள், ஓபிஎஸ் தொண்டர்கள் நிரம்பிய பகுதி. அந்த அளவுக்கு கட்டுக்கோப்பாக கட்சியை வைத்திருப்பதிலே வல்லமையான தலைவனாக தலைமையாக திகழக்கூடியவர் எஸ்பி வேலுமணி அவர்கள். இங்க வந்து நீ காட்டு ஆட்டம் போறாங்க. இங்க உனக்கு சரி, எங்க ஜெயிக்க போற நீ? உனக்கு எங்க வாய்ப்பு இருக்கு? வாய்ப்பு எங்க இருக்கு? கொங்கு மண்டலத்துல உனக்கு வேலையே இல்லைன்னு ஆயிடுச்சு. இங்க 64 தொகுதியில உனக்கு வேலையை கட்டிட்டு போக வேண்டியா? தென் மாவட்டத்தில் ஏதாவது பிடிக்கலான்னு பாக்குறேன். அங்கேயும் நாங்க விடி அடிக்க போறோம், நல்லா ஆப்பூச்சி அனுப்பிட போறோம். நீ டெல்டா மாவட்டத்தில் போய் ஏதாவது பிடிக்கலாமா? விவசாய பிரச்சனை பேசலாமா? விவசாய பிரச்சனை தூண்டி விடலாமா? மீத்தி எந்த தென்னு சொல்லி பார்த்தா எடப்பாடியாரு கொங்கு மண்டலத்தை இதுல டெல்டா மாவட்டத்தில் வேளாண் பாதுகாப்பு மாவட்டம் அறிவிச்சிட்டார். மண்டலம் வேளாண் துறை சார்ந்த தொழிலை தவிர எந்த தொழில் அங்கே ஏற்படுத்தப்படாது, செய்யப்படாது சொல்லி ஒரு சட்டத்தையே போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் அங்கேயே ஆப்போசிட்டாங்க. இப்ப திருச்சிக்கு கிழக்க போகவே முடியல. என்ன போய் காப்பாடு? இவர் ஒரு விவசாயி, எடப்பாடியார் ஒரு விவசாயி. பொய்யாளர். நீ விவசாயியா நடிக்கிற. உனக்கு என்ன தெரியும்? களை பறிச்சாயா, பயிர் எடுத்தாயா, கஞ்சி கிளை நெஞ்சாயா, எங்குள்ள பெண்களுக்கு மஞ்சளுக்கு ஓட்டாயா? இல்ல நீ மாமனா மச்சா, உனக்கு ஓட்டு விவசாயி ஓட்டு ஒண்ணு போட மாட்டான். இவனுக்கு எப்படி போடுவான்? எடப்பாடியார் வந்து அண்ணா இருப்பார், தம்பியா இருப்பார், மாமனா இருப்பார், மச்சானா இருப்பாரு. அவர் விவசாயி. அவர் கையில அவர் பயிரை எடுத்து அந்த பயிர் அறுக்கிற அந்த கச்சது அருவா அதை எடுத்து வச்சுக்கிற பாங்க பார்த்தீங்கன்னால அவர் விவசாயம் பண்ணியவர் என்பதற்கு எடுத்துக்காட்டு. என்ன பண்ணி எங்க ஊர் பக்கம் தெக்க போயிட்டு லூசு பையன் பழனி ஊருக்கு விட்டுருக்காங்க. திண்ணையில உட்காந்துருக்காங்க. பனையை நாடாளர்கள் நிறைய இருக்காங்க. பனைகள் இருக்கு. அந்த ஓட்டை கவர் பண்றாங்க. பழனி கொடுக்குறாங்க. பழனியை வந்து அந்த இதுல ஓலையில பழனியை சாப்பிடுறாங்க. தனிமொழி சாப்பிடுறது, இவரு சாப்பிடுறது, சாப்பிட்டு என்ன ஸ்வீட் நிறைய போட்டீங்களா? சக்கரை போட்டீங்களா? ஏன்னா கூக பதினி இன்னைக்குதானே தெரியும். அதுல இருந்தாண்டா கருப்புட்டி எடுக்கிறாங்க. கருப்பட்டி எடுக்கிறது தெரியாம நீ
அதுல இன்னைக்குதான் கேட்கலையே. உன்னைய வச்சு நான் என்ன பண்ணி தொலைக்கிறேன்? நீ இந்த நாட்டுக்கு எதிர்ப்பு தலைவரா? இந்த நாட்டுக்கு எதிர்ப்பு தலைவரா? நீ எதுக்கு தலைவர் தெரியாம போச்சு. பதினி இடிக்குது சிக்கரை போட்டுக்கலான்னு கேட்கிறேன். அங்க இருக்கிற பனையை ஊரா தலை வீதி இவனுக்கு கொண்டு பதில் தத்து எடுத்துக்காங்க. நான் ஒரு ஆள் நீ இருந்தான்னு கேட்டேன். நான் இருந்தேன். என்ன நான் பக்கத்துல குடும்பம் நான் இருந்தேன். லூசு மாதிரி கேட்கிறான். சக்கரை ஓட்டுக்கலான்னு கேட்கிறாங்க. அவன் பனையில ஏறதுக்கு கஷ்டப்பட்டு அந்த பனை நெஞ்செல்லாம் அறுத்து அதுல ஏறி பனையை சீவி ஓலையை விளக்கி களையத்தை கெட்டி பதினியை இறக்கி கொண்டு வந்து சுண்ணாம்பு போட்டு பதினியாய் கொண்டு வந்து கொடுத்தா நீ சக்கரை ஓட்டுக்கலான்னு என்ன தொழில யாரு பண்றா எது பண்றா எப்படி இருக்குன்னு தெரியாம ஒரு அரண்மனைக்குள்ளேயே வளர்ந்துட்டு கர்நாடக கொள்ளையடிச்ச பணத்திலேயே கும்மி அடிச்சுட்டு கும்பியாட்டை போட்டு உலகமே தெரியாம ஒரு புழு பூச்சி மாதிரி வளர்ந்துட்டு நீ இருக்கிற பூரா குற்றவாளி ஆக்கி படிச்சனா உனக்கு சும்மாவே விட மாட்டேன். உன்னுடைய ஆட்சி காலத்துல சொன்னார ஈழத்தமிழ் படுகொலை முள்ளிவாய்க்கால் படுகொலை கொடூரமான கொலை. 2 லட்சம் பேர் முள்ளிவாய்க்கால் செத்தானே தமிழ் ஈழத்தமிழன். மால் வறுக்கப்பட்டு பெண்கள் கைகால் வெட்டப்பட்டு சுடப்பட்டு பச்சை குழந்தைகள் குள்ள துணிக்க சுட்டு கொல்லப்பட்டார்களே. உயிருக்கு போராடவர்களே குழி தோண்டி புதைக்கப்பட்டார்களே. அதற்கு காரணமான களவாணி போய் யாரு? இந்த ஸ்டாலின் தான். அன்னைக்கு குறைமணத்திருந்தால் தான் சொல்றான் அப்பாட்ட போய் சிதம்பரம் அரிசிட்டாரு போர் நிறுத்தம் மணியாச்சு. இலங்கையில லவணியாவோட போர் நிறுத்தம் மணியாச்சு. முள்ளிவாய்க்கால் போர் நிறுத்தம் மணியாச்சு. தமிழர்களுக்கு விடுதலை கிடைச்சிருச்சு. அதனால இன்னொருத்த கைவிடுங்கப்பான்னு சொல்லி சொல்ல போய் இந்த பேச்ச நம்பி அந்த கலைஞரும் மகனே சொல்லிட்டானே துணைமுதலமைச்சர் சொல்லி உடனடியே அணிஞ்சு கைவிட்டார். உண்ணாவிரதத்தை கைவிட்டு போர் நிறுத்தம் ஏற்படும் சொன்ன உடனே கருணாநிதி சொன்ன பேச்சை கேட்டு ஈழத்தமிழ் மக்கள் அத்தனை பேரும் முள்ளிவாய்க்கால் இருக்கிற மக்கள் கூட பதுங்கு குழியில படுத்து கிடந்தாங்க. பறஞ்சு கிடந்தான். பிள்ளை குட்டியோட படுத்து கிடந்தான். அவன் என்னையா பாவம் பண்ண பேச்சை நம்பி ரேடியோ கேட்டானையா கருணாநிதி சுட்டாரு முதலமைச்சர் சுட்டாரு அதை சொல்றத மன்மோகன் சிங் கேட்பாரு சோனியா காந்தி கேட்பாரு சொல்லி நம்பி நேர வந்தத பூரா ஒத்துக்குண்ட ஓட்டு ராஜபக்ச அரசு கொன்னதா இல்லையா? அந்த கொலைவலிக்கு அந்த பாதத்துக்கு காரணமான கட்சி திமுகவும் காங்கிரஸ். நீ கேட்கணும் எந்த முகத்தோட ஓட்டு கட்டி வர எங்கள் தொப்புள் கொடி உறவுகளை அறுத்தறிந்த ஸ்டாலினே நீ ஓட்டு கட்டி ஊட்ட எல்லாம் மறந்துட்டு நினைக்கிறான். 10 வருஷம் 16 வருஷம் ஆட்சி எல்லாம் மறந்துட்டாங்க. மக்கள் மறந்துட்டாங்க. யாரும் மறக்கல. இப்ப இருக்கிற இளைஞர்கள் அத்தனை பேரும் நடந்துட்டு இருக்கான். முள்ளிவாய்க்கால் படுகொலை பிரபாகர மகன் கேப்டன் பிரபாகர மகன் என்ன செஞ்சான்? நெஞ்சில துப்பாக்கிட்டு பிஸ்கட்டை போட்டு சுட்டு கொண்டே. அது காரணம் யாரு? திமுக காங்கிரஸ். இவன் வளர்ந்தா புலி ஆயிடுவான் பிரபாகரன் ஆயிடுவான் கொள்ளு விடாதுன்னு சொல்லி இங்கிருந்து போன உத்தரவுகள் அடிப்படையிலான ஒரு பிரபாகரனை கொள்வதற்காக 2 லட்சம் அப்பாவி தமிழர்களை படுகொலை செய்ய திமுகவுக்கு ஓட்டு போட போறீங்க. சிரித்து பார்க்க வேண்டும். அண்ணாதிமுக கட்சி அற்புதமான கட்சி. எம்ஜிஆர் புனித எம்ஜிஆர் ஆரம்பித்த இயக்கம், புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் ஆரம்பித்த இயக்கம், வன்முறை சந்தித்து பழக்கப்பட்ட இயக்கம், திமுக பழிவாங்கப்பட்டு வன்முறை சந்தித்து அதன் மீது மக்கள் மீது கொண்ட பற்றால் வளர்ந்த இயக்கம் அதிமுக. பத்திரம் கொண்டு 6 முடியும் பூலாவரி சுகுமாரன் மானாமர் ராஜேந்திரன் எத்தனை பேர் படுகொலை செய்யப்பட்ட சுட்டு கொல்லப்பட்டார்கள் அதிமுக வளர்ச்சிக்காக. அந்த இயக்கம் தலைவர் எம்ஜிஆர் வளர்த்த இயக்கம், அவர் விதை ஓட்ட இயக்கம் இன்றைக்கு புரட்சியாளர் அம்மாவால் விருட்சகமாக வளர்க்கப்பட்டு எடப்பாடியாளர் ஓபிஎஸ்ஆர் இன்றைக்கு வளர்ந்து கொண்டிருக்கின்ற இயக்கத்தை அழிக்க நினைக்கின்ற திமுக தலைவர் ஸ்டாலினை நாம் இந்த தேர்தலோடு திமுகவுடைய கதையை முடிக்கணும். திமுக கதையை சோழியை முடிச்சிடணும். விடவே கூடாது. ஏன் கேட்ட திமுக காரன் வெளியே விட்டா இனிமே விட்டா இன்னும் என்னென்ன போய் சொல்லான்னு தெரியல. இங்க இருந்து சென்னையில இருந்து அமெரிக்கா வரைக்கும் சுத்திச்சுக்கானா. இங்கிட்டு மாலப்பூர்ல ஒரு தீவு வச்சிருக்காங்க. ஒரு தீவு அதுதான் பணத்தை பூரா பதிவு வச்சிருக்காங்க. 1.5 லட்சம் கோடி தூக்கி வளர்க்கல. 1.5 லட்சம் கோடி பல்கிவாலான்னு ஒரு புரோக்கர் வந்து ஸ்டாலினை வந்து அண்ணா அறிவாளத்தில் பாக்குறாரு. பல்கிவாலா சாய் பல்வாவா ஏதோ ஒரு பல்வா வடநாடுக்கார வர ஏதோ ஒரு பல்வா வந்துட்டான். வந்து பேசுறான். இவன் சொல்றான் கலைஞர் டிவி ஆரம்பிக்க போறேன் 200 ரூபா முத கொடுங்க. உடனே ராசா கூட இருக்காரு. யாரு ராசா மாப்பிள்ள. நீ தப்பா நினைக்க நான் கண்ணா சொல்றேன். ஸ்டாலினுடைய மாப்பிள்ள கொண்டு விட்ட மாப்பிள்ள சொந்தக்காரர் கொண்டு விட்ட மாப்பிள்ள அது வேற விஷயம். அது போல அது அவங்க இஷ்டம். அது அவங்க பர்சனல். நம்ம இருந்து போகணும். அது அவங்க குடும்பத்துக்குள்ள ஒரு சகஜம். அது அந்த குடும்பத்துக்குள்ள பெரிய பிரச்சனை பெரிய மேட்டர் கிடையாது. ஏன்னா ராசாவை கூப்பிட்டு 200 கோடி கொடுக்க மாப்பிள்ளை சொன்ன முடியும். ராசா சரி சொல்லி கொடுத்துருவோம். எவ்வளோ 200 கோடி கொடுத்தாங்க. 200 கோடி ஏன் சார் பாக்கெட் பண்ணி தான் இருக்கு. உடனே 200 கோடி கொடுத்தாங்க.
கலைஞர் ஆரம்பிக்கிறாங்க. கூட உட்காந்து வேடிக்கை பார்த்து யாருன்னா சாதிக் பாட்சா, ராஜாவுடைய ஃப்ரெண்டு சாதிக் பாட்சா. திமுக மேல கேஸ் வந்த முடியும் எல்லாருக்கும் சேர்ந்து சாட்சி சொல்லிட்டாங்க. சிபிஐ போய் 200 கோடி ரூபாய் வந்து ஸ்டாலின் நான் கொடுத்தோம், 1 லட்சம் கோடி வந்து ஸ்டாலின் கண்ட்ரோல இருக்கு, ராஜாக்கு ஸ்டாலின் கிட்ட எங்க இருக்குன்னு தெரியும் அப்படின்னு சொன்னதுனால சிபிஐ கோர்ட்ல அபிடவிட் தாக்கல் பண்ணிருச்சு. அபிடவிட் தாக்கல் பண்ணி கோர்ட்ல படி ஏறி சாதிக் பாட்சா சொல்லிவாங்க அழுத்தம் கொடுத்து ராத்திரி பகல் உறக்க விடாம அழுத்தம் கொடுத்து பிரஷர் கொடுத்து தற்கொலைக்கு தூண்டுனீங்களா இல்லையா? நீங்க ஒரு இஸ்லாமிய சகோதரர் சாதிக் பாட்சா குடும்பனிக்கு அவருடைய மனைவி கண்ணீரோடு ரோட்ல இருந்து பேட்டி கொடுக்குது. சாதிக் பாட்சா மனைவி, என் குடும்பத்தின் இந்த சூழ்நிலைக்கு காரணம் திமுக, சாதிக் பாட்சா, ராஜா, ஸ்டாலின். இவங்க எல்லாம் இஸ்லாமிய மக்களுடைய பாதுகாவலர். இஸ்லாமியருக்கு புல்லா போட்டு ஏமாத்துறாங்க, இந்துக்களுக்கு பொட்டை வச்சு ஏமாத்த பாக்குறாங்க, கிறிஸ்டினுக்கு வந்து பாத்தீங்கன்னா அங்க ஜெபம் பண்ணி ஏமாத்த பாக்குறாங்க. தேர்தல் வந்துச்சுன்னா ஸ்டாலின் துணூரை பூசுவான், திமுக கூட்டணிக்காரங்க துணூரை பூசுவான். இந்துக்கள் ஓட்டை வாங்குறதுக்கு திருட்டு பயிர்கள் திமுக நம்பிடாதீங்க, ஏமாத்துக்காரங்க. ஒண்ணு செய்வான், தேவ சமாதியில போய் நிறைவேற்ற போய் இருந்துச்சுன்னா பின்னணி பூசி அங்கே அழிச்சு டிவிக்காரன் எடுத்து பார்க்கலாம். லூஸ் போய் முன்னாடி கூட டிவி இருக்கு தெரியாம பூரா இப்ப செல்ல என்ன வேணாலும் எடுத்துருக்கீங்க. செல்ல உட்காந்து 100 செல்லு பார்த்துட்டு ஏதாவது வாய் உடனே பார்த்தா கூட அடுத்த நிமிஷம் போட்டுவாங்க. ஏன்னா அப்படி இருக்கு. திண்ணீர் அழிக்கிறத தெரியாத நினைச்சிட்டு சைஸா அழிச்சான். நீங்க உகர அழிக்கிறத பார்த்து டிவியில் வந்துருச்சு. பூரா இருக்க தேவ சமுதாயம் பூரா நீ வெறிகுண்டு கிடக்கி வாடா மகனே உனக்கு ஆப்பு அடிக்கிறதா எங்கே போனாலும் சரிதான். இந்துக்களை பூரா கேவலப்படுத்துது, மாரியம்மாவை கேவலப்படுத்துது, காளியம்மாவை சாமியை கேவலப்படுத்துது, பெருமாளை என்ன பொம்மைச்சாமி பிற போய் இருக்கிற என்ன மதிக்கிற ஓடுறாங்க. இந்துக்கள் எதுக்கு ஓட்டுக்கள்? இந்துக்கள் ஓட்டு உனக்கு இழிக்குது, எங்க கடவுள் உனக்கு கத்துக்கிட்டோம். நீ வந்து கிறிஸ்டின் முஸ்லீம் சொல்லு போட்டுவாங்க பயர் போட்டுவாங்க. என்ன பண்றாங்க? ஏன் தெரிவிங்க போட்டுவாங்க அப்படின்னா அவங்க முறையில வந்து போட்டுவாங்க. ஏன் கேளுங்க, அங்க வந்து இளைஞர்கள் தீவிரமான இளைஞர்கள் இருக்காங்க. நம்ம மாதிரி சகித்திருந்தாலும் எல்லாத்திலும் இருக்க நம்ம இந்து சகித்துமே இருக்கணும். அங்க மட்டும் போயிட்டு சத்தம் கூட பேசிட்டு ஃபுல்லா வச்சு நடிச்சுட்டு வந்துருக்கு. அங்க இஸ்லாமிய மக்களையும் ஏமாத்தான். இஸ்லாமியருக்கு உண்மையான பாதுகாப்பு யார் சொன்னா அது அண்ணாதிமுக ஆட்சி, எடப்பாடி ஆட்சி தான். எடப்பாடி தான் பாதுகாப்பு இருக்காரு. இஸ்லாமியர்கள் கூட ராமநாதத்துக்கு போய் பார்த்தீங்கன்னா இஸ்லாமிய தலைவர்களும் வந்து பாக்குறாங்க. பிஜேபிக்கு குடிச்சதுனால இஸ்லாமிய வரமாட்டேன்னு யாரும் சொல்லியே. எங்களுடைய முதலமைச்சர் எடப்பாடியே தெளிவா சொல்லிட்டாங்க, கொள்கை வேறு கூட்டணி வேறு. கொள்கை வேட்டி ஓடுது, கூட்டணி துண்டு ஓடுது சொல்லிட்டாரா இல்லையா? கொள்கைப்படி நாங்கள் சரியாக இருப்போம். இஸ்லாமிய மக்களும் கிறிஸ்தவ மக்களும் இந்துக்களையும் ஒரே அணியில் எடுத்து வைத்து நாங்கள் பார்ப்போம். அரசு பாதுகாக்கும் அம்மாவுடைய வழியில் இந்தியா வழியில் நாங்கள் பாதுகாக்கும் சொல்லி எடப்பாடி அநியாயம் சொல்றாரு. பிரச்சாரத்துக்கு போறாரு. போறதுல லட்சக்கணக்கான மக்கள் திரண்டு வராங்க. நீ போறதுல ஊரா பார்த்தீங்கன்னா நீ எங்க போனாலும் பிரச்சனை. ஊர் தெரியாம வந்து மாட்டிக்கிட்டு எந்த ஊர் கேட்டீங்க நீ எந்த ஊரு ஊரே தெரியாம ஊர் வந்த நீ அப்படின்னு அந்த அம்மா கேட்க பிரச்சனை ஆயிடுச்சு. இப்ப என்ன ஆயிடுச்சு? பூங்குடி பிரச்சனை நீ உலக முழுக்க பிரச்சனை ஆயிடுச்சு. இந்த பிரச்சனையை எப்படி சால்வ் பண்ணிப்பாரு? பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. பூங்குடிய பிரச்சனை வச்சு திமுக அழிச்சு போடாங்க போல இருக்குது. முடிஞ்சு போச்சு திமுக இனிமே வந்து தேராது முடிஞ்சு போச்சு. இவர் முதலமைச்சர் ஆவாராம், எங்களெல்லாம் குடிச்சு உள்ள ஓடுறான். நாங்கெல்லாம் எங்க இழிச்சா வாங்க நீ வந்து குடிச்சு ஓடல. உனக்கே இவ்வளவு இருக்குன்னா நீ தோப்பா பிடிக்காரனுக்கு நாங்கெல்லாம் ஒற்றை பிடிக்காருங்களா? தோப்பா பிடிக்க நீ வந்து பேசும்போது நாங்க ஒரிஜின முடிய உடுத்து விட்டு அப்படியே துணி விட்டு வந்துடுறா. அப்படியே திருப்பி வருவோம். மாறி குற்றாலத்து கூப்பிடாங்க, குற்றாலத்துக்கு வாங்கி குற்றாலத்து குடிச்சுவா பார்ப்போம். யாரும் தெரியாது, யாரு அடையாளம் கிடையாது. நானே 7 மணி போனோம்னா அன்னைக்கு நாங்களா வருவோம். நீ யாரோ வருவோம், யாரோ வாங்கி வருவோம். அதனால நீ வந்து இதெல்லாம் பேசாத. உன் தரம் அறிஞ்சு தகுதி அறிஞ்சு பேசு. நீ செய்யற வேலையெல்லாம் நாங்கள் சில நேரத்தில் வந்து யாரையும் எங்களுக்கு முதலமைச்சர் எடப்பாடியார் என்ன நினைக்கிறதுமா வேண்டாம்ப்பா எங்களுக்கு சொல்லுவார். ஏன் தம்பி நான் சொல்றது கேளப்பா, தேவையில்லாம் பிரச்சனை ஒன்று பேசாத. நீ தேவையில்லாம யாரும் டென்ஷனை பேசல, யாரை பத்தி பேசாத. நீ சொன்ன கேட்க மாட்டியா? இப்படி ஒரு முதலமைச்சருங்க யாரை பத்தி பேச அவன் பேசுறா பேசி போற விடு. அவங்க பேசுறத அவங்க பொழப்பு விடு. நல்லது செய்வோம், மக்களுக்கு நல்லது செய்வோம். மக்களுக்கு தெரியுப்பா, உண்மை தெரியுப்பா. அவங்க ஓடி போடுவாங்கப்பா. நம்மளுடைய செயல்பாடு அவங்க பிடிக்கும்பா. அம்மா யாரும் சொல்லிட்டாங்கப்பா. இப்படி சொல்லக்கூடிய முதலமைச்சர் தான் எங்களுடைய எடப்பாடியார். 2022 2வது ஜெயிக்க போகுதுங்க. திரும்ப 3வது முறை ஆண்டை வச்சு ஆளுநர் நடந்து வரப்போகுது.
வரப்போது நீ செஞ்ச கொலையெல்லாம் நாங்கள் எடுக்க போறோம். நான் அண்ணன் வேலுமணி சொல்றேன், ஒரு விசாரணை கமிஷன் திமுக மேல வைங்க. அண்ணா நகர் ரமேஷ் கொலை வழக்கு, இங்க பூங்குடி அடிச்ச கேஸ், பனிமலர் கொலை வழக்கு, பனிமலர் தானே பால்மலர் கொலை வழக்கு, இந்த தற்கொலை சாதிக்கப்பட்ட தற்கொலை வழக்கு எல்லாத்துக்கும் கமிஷன் போட்டு அந்த கமிஷனுக்கு என்னை தலைவர் போடுங்க. நீங்க உண்டுனே பாருங்க, வேற எனக்கு ஒண்ணு வேண்டாம், வேற ஆசையே இல்லை. இவன் முகமூடிய கிழிக்கணும். அண்ணா நகர் ரமேஷ் எப்படி செத்தான், அவன் குடும்பத்தோட எப்படி செத்தான், இந்த பிள்ளை எப்படி பனிமலரா அது எப்படி செத்துச்சு, பூமுடிய பால்மலர் எப்படி செத்துச்சு, செத்து நிறைய பேரை கொண்டிருக்கேன். அதனால கரிசியில வரமாட்டேன். மொத்தமா ஒரு வருஷம் திமுக ஆட்சியில ஸ்டாலின் செய்த தவறுகளுக்காக நடக்கக்கூடிய விசாரணை கமிஷன், அந்த குழு தலைவரை என்னை போட்டு நான் சரியான முறையில் நியாயமான முறையில் நல்ல முறையில் விசாரிச்சு சூப்பரா விசாரிச்சு உங்ககிட்ட அப்படி தாக்க முடியும். நீங்க அவனை மன்னிச்சு விட்டாலும் விடுங்க, தண்டனை விட்டாங்க நீங்க மன்னிச்சுடுங்க. நீங்க பெருந்தன்மையா இருக்கி கொங்குமலத்து மக்கள், கொங்குமலத்து தலைவர்கள் பெருந்தன்மைக்கு சொந்தக்காரர்கள், ரொம்ப பெருந்தன்மையா இருக்கீங்க. ஆனா தயவு செய்து நாங்க கொடுக்குற அலுவலகத்தை வாங்கி நடவடிக்கை சொல்லி பொள்ளாச்சி கொடுத்துருங்க. துணைத்தொடர்பு கொடுங்க, தலைவர்கிட்ட கூட வேணும் துணைத்தொடர்பு கொடுங்க. அவர் பார்த்து நடவடிக்கை கொடுங்க. இவங்க சிண்டர்லாம் இழுத்து பிடிச்சி அறுத்து எல்லாமே அவர் பார்த்துருவார். ஏன்னா 40 வருஷம் இந்த கட்சியில பாடுபட்டு இருக்கிற 3வது தலைமுறை சந்திக்கிற ஒரு தலைவர் கொடுங்க. ஸ்டாலின் எங்க போனாலும் தில்லு முள்ளு திருடுத்தனம், இவங்க ட்ரெயின்ல வந்தாலும் திருட்டு. எங்க ஊருக்கு எம்பிஎஸ் நேரத்தில் சைக்கிள் வந்தாங்க. சைக்கிள் அப்படியே எங்க ஊர் சாச்சாவுக்கு ஒரு 1.5 கிலோமீட்டர் சைக்கிள் வந்தாங்க. வந்தவொடனே தேவசில பக்கத்தில் ஒரு டீ கடை இருந்துச்சு. தேவசில பாய் எங்க அப்பா கூட எங்களை உயிரா இருக்கும். நான் பாய் முஸ்லீம் கூட அப்படி தான் கூட என்ன பிள்ளைங்க இருப்பாங்க. எனக்கு ஒரு உரம் இருக்கும், விசுவர் மாக்கும் பாய்க்கு ஒரு உரம் இருக்கும். அதனால என்ன அது கிடைக்கும், நம்ம பிள்ளையா தான் வச்சுக்கிறாங்க. அது எங்க ஊர்ல என் பிள்ளைன்றாங்க, எனக்கு பத்தி நல்லா வச்சுக்கிறாங்க. எல்லா ஜமாத்தான் எனக்கு ஊதிய மரியாதை உண்டு. பாய்கள்ல வச்சிருக்காங்க. டக்கு நல்லா டீ கடை எங்க கிடைக்கும், ஸ்டாலின் வரும்போது சைக்கிள் வரல அங்க பாய்கள்ல போனா என்ன கிடைக்கும், அப்படியே பாய்கள்ல போவோம் உடனே போவோம் அப்படின்னு தேவசில முன்னாடி கூட இஸ்லாமிய பெருமக்கள் வாழக்கூடிய பகுதி முஸ்லீம் ஏரியா. டீ கடையில் நிப்பாட்டி டீ போடுங்க, ஒரு பெஞ்சில் உட்காந்து டிவிக்காரெல்லாம் படம் எடுக்கிறாங்க. டீ குடிக்கிறாங்க. டிவி எல்லாம் படம் எடுக்கட்டும். அப்படி அவர் டீ மாஸ்டர் டீ அடிக்கிறார், ஓனரே டீ அடிக்கிறார், அப்பவே டீ அடி பாயே டீ அடிக்கிறார். அடிச்சு இஸ்லாமிய மகனே இஸ்லாமிய சமாஜம் டீ அடிச்சு அருமையா டீயை போட்டு 10 டீயா கொடுத்துருக்காங்க. ஒரு 200 டீ போயிட்டு இருக்கு. 200 டீ போயிட்டு சுட சுட போண்டா வடை கொலவடி வடை இந்த இடத்துல கிடைக்கும். எங்க ஊர்ல விடிய விடிய இருப்பாங்க கொண்டா வடை பாய்கள். அங்க ஒரு 200 பேர் ஆளுக்கு 2 மணி நேரம் கோயிலுக்கு போற காஞ்ச இருந்து மாறு கம்பளம் மாதிரி அந்த வாசல் மூடு. ஏன்னா திண்டு போட்டு அவன் கடைக்கார அங்க வெளியே கொடுக்குறான். தப்பு பூரா வரை தீர்ந்து வச்சு, பாலும் தீர்ந்து வச்சு, டீயும் முடிஞ்சு வச்சு. டீ சூப்பர், நல்லா இருக்கு, அருமையா இருக்கு, போயிட்டு வரட்டுமா? போயிட்டா இன்னும் கடைக்காரன் அப்பு கடைக்கு பக்கத்துல பையனை கூப்பிட்டு காசு வாங்கடா, எல்லாருமே போறாங்க காசு வாங்கடா, ஏன் மொத்தம் 1000 ரூபாய் காசு வாங்கடா. யார்கிட்ட போய் காசு வாங்க? ஒவ்வொருத்தரா போக பின்னாடி இருக்கிற பாரு கடைசி ஆள் வரைக்கும் போயிட்டான், திருத்தல் வரைக்கும். இவன் காசு வாங்க விடிய காலையில் என் வீட்டுக்கு வந்தாங்க பாய், டீ கடை பாய் என் வீட்டுக்கு வந்தாங்க. என்ன பொண்ணு நேற்றுக்காக தெரியுமா, கேள்விப்பட்ட பொண்ணு இன்னைக்கு ரொம்ப சாப்பிட்டு அவங்களை காசு கொடுக்க, அவனுக்கு காசு கொடுக்க நீ விடுங்க. இது 7 ரூபாய்க்கு நீ காசு டீயும் வடையும் அங்க ஒரு 7 ரூபாய் நீ தான் தோதி எம்எல்ஏ, இங்க நீ தான் அமைச்சரு, ஒழுங்க காசு ஏன் கொடுங்க. எவங்கனாலும் ரூபாய் ஓனர் கேட்பேன், யாருனாலும் ஏன் வாங்கிக்கோ, அவங்க கொடுக்க மாட்டேங்கிறாங்க. பெரிய பிரச்சனை. அப்போ எனக்கு 1000 ரூபாய் போச்சுன்னா என் முன்னாடி வீட்டுக்கு விட மாட்டான், பாத்துக்கா வீட்டுக்கு விட மாட்டா, சண்டைக்கு வருவா, உங்க ஆத்தா சண்டைக்கு வருவா, பாத்துக்கோ 1000 ரூபாய் கொடு, உன் தொகுதியில நின்று போய்க்காங்க. நான் என்ன வேணாலும் சொல்றேன், சாட்சி கோர்ட்ல கூட ஏற்கனவே சொல்றேன், துட்டு கொடுத்தா போட்டு ஸ்டாலின் சொல்றேன் அப்படிங்கிற. வேற என்ன செய்ய, நான் ரூபாய் கொடுத்து இனிமே இந்த பயிர் நம்பி டீயே கொடுக்காது. இப்ப எங்க ஊருக்காரங்க கூட முடிவு வச்சாங்க, திமுக கரவெட்டி கட்டி ஓட்டுக்குள்ள போனா பாப்பாங்க டீ சாப்பிடுறியா, இட்லி சாப்பிடுறியா, இட்லி இல்ல முடிஞ்சு வச்சு, டீ முடிஞ்சு வச்சு. பிரியாணி கடைக்கு போறாங்க, எலும்பு இருக்கிற பிரியாணி இருக்கா, கறி இருக்கா, பிரியாணி நிப்பாட்டுங்க, பிரியாணி கடை பிரியாணியோ நிப்பாட்டு, என்னதான் இருக்கு
இப்ப ஒண்ணும் இல்ல, சட்டி தான் இருக்கு. சட்டி வெறிச்சிட்டியா இருக்கு. என்ன ஏதாவது போட மாட்டியா? 5 மணிக்கு மேலே போடுவோம். இப்ப இல்ல, போயிட்டோம். திமுக எங்க ஊருக்காரங்க, எங்க மாவட்டத்துல யாரும் வடையும் கொடுக்க மாட்டான், டீ கொடுக்க மாட்டான், பிரியாணி கொடுக்க மாட்டான். ஏன்னு கேட்ட டிவியில கூட பாக்குறேன். பிரியாணி கடைக்கு போறாங்க, பிரியாணி சாப்பிடறாங்க, துட்டு கட்ட முடிஞ்சு கொடுத்தாங்க. கொடுங்க. அதை கர்நாடகத்துல 2 வியாபாரம் பார்த்து கஞ்சி குடிக்க வைக்கிறேன். 10 பேர் போய் சாப்பிட்டு போட்டு துட்டு கேட்க மாட்டேன்னா, துட்டு காட்டு 4 மாதத்துல எங்க கனவு தான் முதலமைச்சர் தெரியுமா உனக்கு? சரி சரி தெரியுமா தெரியாதா? கேள்விப்பட்டிருக்கியா? 4 தான் முதலமைச்சர் 4 மாதம் ரூபாய் கேட்க குத்துறான். அவன் சொல்றான், நீ விளங்கவே மாட்டாங்க, நீ விளங்கவே மாட்டாங்க, ஏவத்தினாலே அடிக்கணும். பூரா அந்த அலைவு நிலையத்துல பெண்கள் பெண்களுக்கான அலைவு நிலையம் இருக்குங்க. அங்க இவருக்கு என்னங்க ஆண்கள் என்ன பண்ணுங்க, அங்க போயிட்டு பவுடர் போடுங்க. மூஞ்சி அவங்க அங்க இருக்க பெண்கள் மூஞ்சியே சரியில்லை, என்ன பவுடர் போட்டாலும் வெள்ளையா மாட்டேன், என்ன கிருமி போட்டாலும் நீ சிவப்பாக மாட்டேன், உனக்கு மீசியம் சேரல ஒண்ணு சேரல, எனக்கு டோப்ப முடியும். யார் மாதிரி வைக்கிறேன்? ஸ்டாலின் மாதிரி வைக்க முன்னாடி சரி வச்சுக்கலாம். எங்களுக்கு அது பழக்கம் கிடையாது, நாங்க பெண்களுக்கு தான் நாங்க சிகை அலங்காரம் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னா அந்த பெண்களை கூட அடிக்கிறோம். அளவு உள்ள அடிக்கிறான். டிவியில வச்சா இல்லையா? எல்லாம் பாத்தீங்களா? இப்படி பேரா இருக்காங்க திருப்பதி. என்ன செஞ்சா அடிக்கிறாங்க, எங்க போல அடிக்கிறாங்க. ஜல்லிக்கட்டுக்கு அரசாங்கம் வெளியிட்டு ஜல்லிக்கட்டை கொண்டு வந்து அண்ணாதிமுக ஆட்சி அண்ணன் ஓபிஎஸ் முதலமைச்சர் இருக்கும் போது ஜல்லிக்கட்டை கொண்டு வந்தாங்க. இவங்க ஜல்லிக்கட்டு கொடுத்தாங்க 2500 ரூபாய். முதலமைச்சர் எடப்பாடியாரு யாரும் கேட்கவே இல்லையே. யாரும் சட்டசபை கேட்டாங்களா? 2000 ரூபாய். திமுக கலைஞருக்கு 100 ரூபாய் கொடுத்தாங்க. மொழி கரும்பு கொடுப்பாரு, ஒரு சான் கரும்பு கொடுப்பாரு 100 ரூபாய்க்கு. அம்மா தான் மாற்றி 200 300 500 ஆக்குனாங்க. எடப்பாடி 1000 ஆக்குனாரு. அவர் 50 ரூபாயா காணிக்க காசு கொடுக்கல, கஞ்ச பிள்ளைகிறார். கொடுக்கலையா? ஒண்ணுமே கொடுக்கலையா? அடிப்படையா நம்ம தான் கூட்டி எடப்பாடி 1000 ரூபாய் கொடுத்தாரு. இப்ப 2500 ரூபாய். நாளைக்கு காலையில் இடம் சொல்லிட்டாரு, நம்ம ஆளு கூட எல்லா இடத்துல நீங்க கொடுங்க. யார் கடைக்காரங்க யாரும் தப்பு பண்ண மாட்டாங்க. ஏன்னா நம்ம அதிகாரிங்க 5 நாள் 500 தாள் பார்த்துக்கோ. 2000 ரூபாய் 5 நாள் 500 தாள். 2000 கொடுத்தா ஒரு 2000 தாள், ஒரு 500 தாள். 2500 ரூபாய் முழு கரும்பு வாங்கிக்கோ. கொத்து முறையோட கரும்பை வாங்கிட்டு வீட்டுக்கு போயிட்டு கை பொங்கலை சிறப்பா கொண்டாரு. தாய் மக்களே எடப்பாடி கொடுக்கிறார். இன்னைக்கு 7.5% இட ஒதுக்கீடு. ஏழை மாணவர்கள், கிராமத்து மாணவர்கள், இந்த 9ஆம் படிக்கிற பிள்ளை, அரசு பள்ளியில படிக்கிற பிள்ளைக்கு நீட் தேர்வு வைக்க முடியாது. அது இங்கிலீஷ் மீடியம் படிக்கல, தமிழ் படிச்சிருக்கோம், தமிழ் வழி கல்வி படிச்சிருக்கோம், அரசு பள்ளியில் படிச்சிருக்கோம். உடனே ஸ்டாலின் முடிச்சான், நீட் தேர்வு ரத்து செய்ய, நீட் தேர்வு ரத்து செய்ய. அது மத்திய அரசுடைய திட்டம். இங்க கையெழுத்து போட்ட இந்த பள்ளிதான். இன்னைக்கு சென்ட்ரல் முடிச்சா இருக்கும்போது கையெழுத்து போட்டு இங்க குளிக்கிறாங்க. நம்ம எத்தனை பேருக்கு விளக்க சொல்ல? 8 கோடி பேருக்கு விளக்க சொல்லிருக்காங்க. விளக்க சொல்லி நமக்கு வாய்தா வச்சு போச்சு. இவன் ஒரே நாள்ல போயிட்டு போயிட்டான். அதே மாதிரி ஒரு பஞ்சாயத்துல 1 கோடி ரூபாய் ஊழல். என்னால எந்த பஞ்சாயத்துல 1 கோடி ரூபாய் இருக்கு? 1 கோடி ரூபாய் ஊழல்னா எவ்வளவு கொடூரமான குற்றச்சாட்டு. இப்படி அநியாயம். இன்னைக்கு நீட் தேர்வு பிள்ளைகளா, தமிழ் பிள்ளைகளை படிக்க முடியல ஸ்டாலின் அலைக்காடு போட்டான். சிந்திச்சாரு யார்? எடப்பாடி. யாருமே சிந்திக்காத சிந்திச்சாரு. ஸ்டாலின் கேட்கல, கோரிக்கை விடல, சட்டமன்றத்தில் பேசல, வெளியில் இருக்கிற தலைவர்கள் பேசல, யாருமே சொல்லல. 7.5% இட ஒதுக்கீடு அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவர்களுக்கு நீட் தேர்வு வெற்றி பெற்றால் போதும், அவர்களுக்கு மெடிக்கல் சீட் உண்டு என்று சொல்லி அதற்கான பணத்தையும் கட்ட உத்தரவிட்ட முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். இன்னைக்கு 313 பிள்ளைங்க இன்னைக்கு மெடிக்கல் சீட் வாங்கி டாக்டர் போகுது. அடுத்த வருஷம் 449 பிள்ளைங்க, 450 பிள்ளைங்க படிக்கும் போது மெடிக்கல் சீட்டுக்கு தமிழர்கள் போறாங்க. எங்க ஊர்ல சிவாஜி பட்டாசாலை வளர்க்கிற பிள்ளைகள் போகுது, இங்க விவசாயம் பார்க்கக்கூடிய பிள்ளைகள் போகுது. கிடைக்காது நினைச்ச கனவுகளை எல்லாம் நனவாக்கிய தலைவர் எடப்பாடியா. புரட்சித்தலை எம்ஜிஆர் கண்ட கனவை, புரட்சித்தலை அம்மா கண்ட கனவு, ஏழைகளை கைதூக்கி விட வேண்டும், இல்லாத மக்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தை உருவாக்கிய தலைவி புரட்சித்தலை அம்மாவுடைய எண்ண ஓட்டத்தை நிறைவேற்றுகின்ற முதலமைச்சராக எடப்பாடி இருக்கிறார். 7.5% இட ஒதுக்கீடு மாணவர்களுக்கு நீங்க பாத்தீங்கன்னா அருமையான சந்தோஷம். அது மட்டுமா? கொரோனா பிரச்சனை, காலேஜ் மூடியாச்சு, ஸ்கூல் மூடியாச்சு. இந்த வருஷம் வீணா போய் நினைச்சாங்க. பார்த்தார் எடப்பாடி ஆல் பாஸ் பூராத்தையும் பாஸ் பண்ணி அடுத்த வருஷம் படிக்கிட்டோம். எல்லாத்தையும் பாஸ் பண்ணிட்டாங்க. மாணவ சமுதாய மத்தியில் ஒரு எழுச்சியாகி போச்சு. கஷ்டப்படுற நேரத்தில் அவனுக்கு ஒரு காப்பி வாங்கி கொடுக்கிறவன் தாண்டா உண்மையான தலைவன்.
நல்லா கறிச்சோறு சாப்பிட்டு படுத்துக்கிறது பிரியாணி சாப்பிட தலைவர் கிடையாது. கஷ்டப்படுற நேரத்தில் கொரோனா நேரத்தில் எல்லோருக்கும் உதவி தலைவர் முதல்வர் எடப்பாடியா உண்டா இல்லையா? புரட்சி தலைவர் என்ன நினைச்சாலும் நடைமுறைப்படுத்தினார் இல்லையா? அம்மா உணவுகளை கூட எங்கிட்ட சொன்னாங்க, ஓட்டு தேங்கி கேட்டேன். எல்லா உணவுகளையும் சோறு போட்டுட்டாரு நம்முடைய எஸ்பி வேலுமணி, தங்கமணி எல்லாம் நாங்க எல்லாரையும் கொடுத்துருவாங்க. போன்ல கொடுத்தாங்க, 10 மணிக்கு கொடுத்தாங்க. என்னென்ன பாலாஜி எப்படி நிலவரம் நல்லா பாருங்க, மக்களை பார்த்து பேசுங்க, மக்களுக்கு தலைவர் ஒரு அற்புதமான தலைவர் தளபதி. இந்த ஆட்சி இருக்குன்னு சொன்னா அதுக்கு ஒரு பெரிய ஒரு வீர வாளாக இருந்தவர்கள் இவரும் ஒருத்தர். ஆட்சி இருக்கு காரணமானவர் யாருன்னா இவரும் ஒருத்தர். இன்னைக்கு அத்தனை பேர் எம்எல்ஏ சட்டமன்றக்குள்ள அரவணைச்சு பேசி செஞ்சு எல்லா சட்டமன்ற குழுவையும் இவ்வளவு அரவணைச்சு எப்படி பக்குவப்பட்டு அருமையா பேசி செஞ்சு இழுத்து வச்சு திமுக காரங்க ஆண் நாட்டம் நம்பிக்கையில்லா தீர்மானம் வருது. எடப்பாடி முதலமைச்சர் கவர்னர் பதவி எடுத்து நம்பிக்கையில்லா தீர்மானம் வருது. பெஞ்சில வந்து குதிக்கிறாங்க. எனக்கெல்லாம் நீ கால கணுகால ஒடிக்கணும்னு எண்ணம். இவங்க கூப்பிட்டு சொல்லிட்டாங்க. நல்லாத்தையும் நம்முடைய எஸ்பி வேலுமணி அவர்கள், நம்முடைய தங்கமணி அவர்கள், எடப்பாடி அவர்கள் எல்லாம் சொல்லிட்டாங்க. எப்பா சண்டைகிட்ட ஓடுறாங்க, எப்பா ராஜேந்திர பாலாஜி நீ பின்னாடி உட்காந்துருக்க சண்டைகிட்ட ஓடுறாங்க. என் மெஞ்சிக்கு வந்தா காலை உடச்சுட்டு பெஞ்சில திண்டுக்கல் சீனிவாசன் பெஞ்சில தங்க குதிக்கிறாங்க. அவருக்கெல்லாம் கட்டு கடுங்குது. திண்டுக்கல் சீனிவாசன் தலையில தான் குதிக்கணுங்க. அவ்வளவு ஆட்டம். பொறுமையா இருந்து பொக்கிஷமா இருந்து இந்த அண்ணாதிமுக ஆட்சியை சரியான முறையில் கொண்டு சென்ற முதலமைச்சர் என்ற பெருமைக்கு சொந்தக்காரர் எடப்பாடி பழனிசாமி. அவருடைய நடவடிக்கை எங்கே, அவருடைய செயல்பாடு எங்கே, அவருடைய தீர்க்க தரிசனம் எங்கே? தமிழ் வழி கல்வி பயின்ற மாணவர்களுக்கு வேலை வாய்ப்பு 20% இடஒதுக்கீடு கொடுக்க சொல்லி முன்னுரிமை வழங்க சொல்லி அரசாணை வெளியிட்ட முதலமைச்சர் என்ற பெருமைக்கு சொந்தக்காரர் எடப்பாடி பழனிசாமி. தமிழ்நாட்டில் இருக்கின்ற அத்தனை மொழி பேசுகின்ற மக்களுக்கும் அத்தனை இன மக்களுக்கும் ஒரு பாதுகாவலாக இருக்கக்கூடியவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அவருடைய ஆட்சி மீண்டும் வர வேண்டும், அவருடைய ஆட்சி தொடர வேண்டும். அதுக்கு என்ன செய்யணும்? எல்லோரும் ரெட்டலைக்கு வாக்களிக்கணும். ஒட்டுமொத்தமா ரெட்டலைக்கு வாக்களிக்கணும். ஒட்டுமொத்தமா ரெட்டலைக்கு வாக்களித்து அண்ணாதிமுகவை வெற்றி நடை போட சொல்லி 200 சட்டமன்ற தொகுதியில் வெல்லக்கூடிய வாய்ப்பு இன்னைக்கு இருக்கிற கருத்துக்கள் இப்படி சொல்றாங்க. 8 மாதத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அதிமுக திமுக சம வளர்த்து இருந்துச்சு. கழுத தேஞ்சி கட்டரமான கதையை திமுக நாசமா போச்சு. அதிமுக எடப்பாடியாரும் தங்கமணி வேலுமணி கட்சி நிர்வாகிகள் அந்த ஓபிஎஸ் போன்றவர்கள் வளர்த்து 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 இன்னைக்கு சிகரத்துக்கு கொண்டு வந்துட்டாங்க. இன்னைக்கு 200 சீட்டு அண்ணாதிமுக பிடிக்குன்னு சொல்லி வடக்கே இருக்கிற பத்திரிகை எழுதுது. எத்தனை உள்ளாட்சியில் எத்தனை விருது, மத்திய அரசு விருது எத்தனை விருது? 180 எத்தனை விருது? 143 விருது. ஸ்டாலின் அவர்களே உங்களை கேட்கிறோம், செவுட்டு பேர உங்க காதல கேட்கிறா? மோடியா நீ உள்ளாட்சி எந்த வருவாங்க? எங்களுக்கு மோடி என்ன எங்களுக்கு என்ன வந்து எங்க கட்சி உறுப்பினரா? மத்திய அரசு கொடுக்குதுங்க 143 விருது உள்ளாட்சி கொடுக்குதுங்க. தமிழ்நாடு முழுக்க வெளிச்சமா இருக்கு. புரட்சி தலைவர் அம்மா சட்டமன்றத்தில் அறிவிச்சதுதான் இந்த பல்பொருள் நீங்க அம்மா அறிவிச்சதுனால இன்னைக்கு மின்வாரியத்துக்கு பல கோடி ரூபாய் லாபம். திட்டங்களை தீட்டி இன்னைக்கு அருமையான திட்டங்களை தீட்டி எல்லா இடங்களும் கூட்டுக்குடி திட்டம், பாலங்கள் அமையாத பகுதியும் இல்லை, சாலை அமையாத கிராமம் இல்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு உள்ளாட்சியில நல்லாட்சியை கொண்டு வந்து நிறைவேற்றிக் கொண்டிருப்பவர் நம்முடைய உள்ளாட்சி அமைச்சர் எஸ்பி வேலுமணி. ஒரு விஷயம் சொல்றேங்க, எஸ்பி வேலுமணியுடைய சாதகம் அவருக்கு தெரியாம பார்த்தேன். அருமையான ஜாதகம், அற்புதமான ஜாதகம். அவர் இருக்கிற பக்கம் ஜெயிக்கும். அவர் எங்க இருக்கிற அண்ணா இருக்காரு, அண்ணா ஜெயிக்கும். அருமையான ஜாதகம். சில பேருடைய ஜாதகம் பேசு, ஸ்டாலின் ஜாதகம் பேசுது, பொய்யா பேசு. எஸ்பி வேலுமணி ஜாதகம் பேசுது, உண்மையா பேசுது. அப்போ உண்மையா பேசக்கூடிய ஆட்சி எடப்பாடி ஆட்சி. இந்த ஆட்சி தொடர வேண்டும். ஆண்ட கட்சியை 32 ஆண்டுகளுக்கு பின்னாடி ஆளுகின்ற வாய்ப்பை பெற்றுத்தந்த தலைவி புரட்சி தலைவி அம்மா அவர் 2016. அதே நிலை மீண்டும் திரும்பி ஆளுகின்ற ஆட்சியை 3வது முறையாக 2021 இந்த ஆண்டிலும் வெற்றி பெற செய்து அருமையான எடப்பாடி பழனிசாமி தலைமையில் பொற்கால தமிழகத்தை படைப்போம். வாக்களிகள் என்று கேட்டுக்கொண்டு நன்றியோடு விடைபெறுகின்றேன். நன்றி.